இங்கதான் இருக்கணும். விளையாடாத ஜோதி. இல்லத்த, ஜோதி சொல்றது கரெக்ட் தான். அதான் மஞ்சுவும் வீட்ல இல்ல. நீங்க அங்க போய் தனியா என்ன பண்ண போறீங்க? எங்களுக்காக இவ்ளோ பண்ணிட்டு நீங்க அங்க தனியா கஷ்டப்படுறத நாங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா? வேணா அத்த, நீங்க இங்கே இருங்க. இல்ல சரிதா. சித்தி, இப்ப நீங்க தான் நான் யாரோ இல்ல இந்த குடும்பத்துல ஒருத்தர்னு பேசுனீங்க. அப்படின்னா நீங்க எங்க கூட இருக்கிறது தானே சரி. ஆ, ஆ, சரி, நீங்க 2 பேரும் சொல்றீங்க, ஓகே. ஆனா மத்தவங்க எல்லாருக்கும் நான் இங்க இருக்கிறது சந்தோஷமா இருக்குமான்னு தெரியலையே. என்னங்க அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க. ஆமா சித்தி, நீங்க நம்ம வீட்லயே இருங்க. ஆமா அத்த, யாரும் இல்லாம தனியா அங்க உட்காந்து என்ன பண்ண போறீங்க? இங்க இருந்தாவது பேச்சு துணைக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் ஓகே, ஆனா வேணுக்கு ஓகேவா? எனக்கும் ஓகே தான். என்ன சித்தப்பா சொல்றீங்க? அப்ப இனிமே அவங்க இங்கதான் இருக்க போறாங்களா? ஆமா பவி, எனக்குன்னு யாரும் இல்ல, தனியா இருக்க போறேன். அது இதுன்னு அவங்க இஷ்டத்துக்கு அள்ளி விட்டாங்க. நம்ம ஆளுகளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, அதை நம்பி இங்கே இருக்க சொல்லிட்டாங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லணும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஆனா அத்தையோட ஆபரேஷனை பத்தி நினைச்சு பார்த்தேன், சரின்னு ஒத்துக்கிட்டேன். நீங்க செஞ்சது கரெக்ட் தான் சித்தப்பா. நான் அவங்க அங்க இருந்தப்பயே அத்தையும் சித்தையும் ஏமாத்தி என்னென்னமோ செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப வீட்டுக்குள்ளேயே வந்துட்டாங்கன்னா அது ரொம்பவே டேஞ்சர் ஆச்சு. என்னடா இவ ஒரேடியா வீட்டுக்குள்ளே வந்துட்டாளேன்னு பேசிட்டு இருக்கீங்களா? தெரியும், நீங்க இத பத்தி பேசுறத விட உங்களுக்கு வேற என்ன ஹாட் டாபிக் இருக்க போகுது? நான் இங்கதான் இருக்க போறேன்னு தெரிஞ்சதும் அப்படியே உங்க 2 பேர் மூளையும் சூடா இருக்குமே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எதுக்கு உங்களுக்காக பயப்படணும்? நியாயமா பார்த்தா நீங்க தான் பயப்படணும். இவ்வளவு நாள் தள்ளி இருந்ததுனால உங்களோட உண்மையான முகம் என்னன்னு அவங்களுக்கு புரியல. இப்பதான் கூடவே இருக்க போறீங்களே, உங்க முகத்திரை எப்ப வேணாலும் கிளியலாம். அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நீங்க எனக்கு சொல்றத பார்த்தா எனக்கு சிரிப்பா வருது. 2 பேரும் நல்லா காமெடி பண்றீங்க. நீங்களும் என் முகத்திரைய கிழிப்பேன்னு எல்லார் முன்னாடியும் நான் செஞ்சத ப்ரூவ் பண்ணுவேன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க. ஆனா செயல்ல ரொம்ப வீக்கா இருக்கு. இப்ப கூட நான் செஞ்ச தப்பு எல்லாமே உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் என்ன ஒண்ணுமே பண்ண முடியலையே. அப்ப ஜெயிச்சது யாரு? நான் தானே? இல்ல, நீங்க தப்பிச்சிட்டீங்க, அவ்வளவுதான். அதுக்காக ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலையே இல்ல. ஆனா நீயும் இவளும் தோத்து போவீங்க, அத என்னால உறுதியா சொல்ல முடியும். எதிரி எதிரில இருக்கிறத விட கூட இருக்கிறப்ப ரொம்ப ஆபத்து. எப்ப என்ன நடக்கும்னு சொல்லவே முடியாது. அத சொல்லி உங்களை வார்ன் பண்ணிட்டு போலான்னு தான் நான் வந்தேன். மனசுல நல்ல தைரியத்தை வர வச்சுக்கோங்க. ஏன்னா இனி நடக்க போறதெல்லாம் பயங்கரமா மட்டும் இல்ல, படு பயங்கரமா இருக்க போகுது. சித்தப்பா, இவங்க பேசுறத பார்த்தா ஏதோ திட்டத்தோட தான் நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்காங்க. இவங்க
இவங்க எப்படி சித்தப்பா நம்ம பாட்டியை காப்பாத்த ஹெல்ப் பண்ணுவாங்க? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. ஏய், அந்த சந்தேகம்லாம் உனக்கு வேண்டாம். ரமாவை காப்பாத்துறேன்னு நான் வாக்கு கொடுத்துருக்கேன். அதனால அதை செய்ய தான் போறேன். ஆனா அதையும் தாண்டி உங்க 2 பேரையும் நான் தோக்கடிப்பேன். இங்க பாருங்க, நீங்க அத்தையை காப்பாத்துறேன்னு சொன்னதுனால தான் உங்களை போலீஸ்ல இருந்து நாங்க காப்பாத்தணும். கடைசியில ஏதாச்சும் ட்ரிக்ஸ் பண்ணலாம்னு நினைச்சீங்க, கண்டிப்பா கம்பி எண்ண வேண்டிய நிலைமை வரும். மறுபடியும் காமெடி பண்ணாத வேணும். அந்த கேஸையே நீங்க வாபஸ் வாங்கிட்டீங்க. இப்ப போய் அத மறுபடியும் தொட்டா அந்த இன்ஸ்பெக்டர் உங்களை கண்டபடி கேட்பாரு. அதுவும் இல்லாம நீங்க ஆதாரமா கொண்டு வந்த அந்த ரவுடிங்ல எல்லாம் ஊரை விட்டு பார்சல் பண்ணியாச்சு. இனிமே இந்த மிரட்டல் வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம். இப்போ உங்களுக்கு வேற சாய்ஸே இல்ல. என்ன நம்புறது மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி சாய்ஸ். அதனால ரமா விஷயத்துல நீங்க என்ன தாராளமா நம்பலாம். ஆனா எல்லா விஷயத்திலயும் நான் அப்படி இருக்க மாட்டேன். அதையும் சொல்லிட்டேன். பாத்தீங்களா உங்களை எவ்வளவு எத்திக்ஸோட நான் எதுக்குறேன்னு. இப்படி ஒரு எதிரி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். அத நினைச்சு அப்பப்ப சந்தோஷப்பட்டுக்கோங்க. பாத்தீங்களா சித்தப்பா எப்படி திமிரா பேசிட்டு போறாங்கன்னு? விடு பவி, முதல்ல அத்தையோட ஆபரேஷன் முடிஞ்சு அவங்க குணமாகட்டும். அதுக்கப்புறம் இவங்க திமிருக்கு நாம ஒரு முடிவு கட்டுவோம். ஆனாலும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் சித்தப்பா. பாட்டியோட ட்ரீட்மெண்ட் விஷயத்துல எதுவும் செய்ய மாட்டான்னு இவங்க சொல்றத நம்ம அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. எனக்கும் அது தெரியும் பவி. நான் ஒண்ணு இவங்க சொல்றதையெல்லாம் நம்பல. வரப்போறது ரொம்ப பெரிய டாக்டர். இவங்க சொல்றதுக்கெல்லாம் அவர் ஆட மாட்டாரு. அப்படி செஞ்சா அது அவருக்கு தான் கெட்ட பேரு. அதனால முதல்ல ஆபரேஷன் நல்லபடியா முடியட்டும். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம திருப்பி கொடுப்போம். என்ன மேடம், மஞ்சு கிளம்புனதும் அங்கே போய் செட்டில் ஆயிட்டீங்க போல் இருக்கு. ஏன் அதனால என்ன? முன்ன மாதிரி உங்களை மீட் பண்ண முடியாதே, அதுக்காக சொன்னேன். நாம எதுக்கு மீட் பண்ணணும்? எனக்கு ஏதாவது வேலைனா நான் கூப்பிட்டு விட போறேன். நீங்களும் பார்த்துட்டு போக போறீங்க. அப்புறம் என்ன? இந்த அம்மா நம்மள ஒரு வேலைக்கார மாதிரி தான் ட்ரீட் பண்ண போல் இருக்கே. என்ன யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம். இப்போ எதுக்காக கூப்பிட்டு விட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரமாவோட ஆபரேஷனுக்காக இன்னைக்கு டாக்டர் முத்துசாமி பாண்டியன் சென்னைக்கு வராரு. அவரு இந்த ஆபரேஷனை பண்ணவே கூடாது. நீங்க தானே மேடம் அவரை வர வச்சது? அது நான் மாட்டாம தப்பிக்கிறதுக்காக போட்ட பிளான். அதுக்காக ரமா திரும்ப பொழைச்சு வரத என்னால ஒத்துக்கலாம் முடியாது. அதான் முடிவு பண்ணிட்டேன். சென்னைக்கு வர டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது. புரிஞ்சுது மேடம். நான் வேணா ஆளுங்களை வச்சு அவரை கடத்திடவா? சூப்பர் ஐடியா. எங்க கை கொடுங்க. ஒரு சின்ன பொண்ணை கடத்த சொன்னதுக்கே சொதப்பி வச்சுட்டீங்க. இப்போ இதையும் அதே மாதிரி பண்ண பிளான் போடுறீங்களா? அதுவும் நீங்க ஏற்பாடு பண்ண ஆளை பத்தி தான் நல்லா தெரியுமே. உங்களை மாதிரியே ஒண்ணுத்துக்கு உதவாத 4 பேரை ஏற்பாடு பண்ணுவீங்க. அவனுங்க அந்த பவிக்கிட்டையும் வேணுக்கிட்டையும் மாட்டிப்பானுங்க. போதாததுக்கு என்னையும் காட்டி கொடுத்துருவானுங்க. இதானே நடக்கும். இல்ல மேடம், இந்த வாட்டி நீங்க ஒன்னும் கிழிக்க தேவையில்லை. நான் ஒரு நம்பர் சொல்றேன், அதை நோட் பண்ணுங்க. இதுக்கு கால் பண்ணி இந்த ஆளுகிட்ட பேசுங்க. இவன் ஒரு பெய்ட் கில்லர். இவன் மாட்டினாலும் ஏன் பேரு வெளியில வராது. இவன் கிட்ட பேசி டாக்டர் முத்துசாமி பாண்டியன் ஏர்போர்ட்ல இருந்து வர வழியில லாரி வச்சு அடிச்சு தூக்க சொல்லுங்க. இது பக்காவா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இருக்கணும்.
புரியுதா? சரிங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. மேடம், ம், அப்புறம் என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்ல. இனிமே நானும் ரம்மா வீட்ல தான் இருக்க போறேன். அதனால எக்காரணத்தை கொண்டும் உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி அங்க நடந்துக்காத. உனக்கு என்கிட்ட ஏதாவது பேசணும்னா ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விடு. என்ன ஏதுங்கிறத இப்படி யாருக்கும் தெரியாத மாதிரி நாம பேசிப்போம். புரிஞ்சுதா? ம், சரி மேடம். ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காத. டக்குன்னு அந்த நகை அங்க இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்து வேலையை சீக்கிரம் முடி. ஓகே மேடம். ம், சரி போ. ம். ஆ, காஃபி எடுத்துக்கோங்க. சுட போது பாத்து. சித்தி, இன்னைக்கு டாக்டர் வர்றதா சொன்னீங்கல்ல, அவர் தங்கறதுக்கு மாடியில உள்ள ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே தானே சித்தி? ஐயோ, அத்தை வராத டாக்டருக்கு இவங்க ரூம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்களா? இவங்க அலப்பறைக்கு ஒரு அளவே இல்ல. தண்ணி குடிங்க. இல்ல இல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, இதையே குடிச்சுக்கிறேன். என்ன சித்தி, மாடி ரூம் ஓகே தானே? அதெல்லாம் வேணாம் ஜோதி. அவரு ஹோட்டல்லே தங்கிப்பாரு. அதான் ப்ரொஃபஷனலாவும் இருக்கும். ம், வேணும்னா ஆபரேஷன் முடிஞ்சதும் நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போக சொல்லலாம். ம், ம், சரிங்க சித்தி. ஹாய்மா. டே அர்ஜுன், அமெரிக்கா போய் சேர்ந்துட்டீங்களா? ஆமாமா, இப்பதான் வந்தோம். இங்க பாரு, அர்ஜுன் பேசுறான். ஹாய்டா அர்ஜுன், அமெரிக்காலாம் எப்படி இருக்கு? செம்ம சூப்பரா இருக்கு. சரி சரி. எங்க மஞ்சு உன் கூட தானே இருக்கா? தோ பக்கத்துல தான் இருக்காங்க. மஞ்சு, சித்தியும் நம்ம வீட்ல தான் இருக்காங்க. இனிமே இங்க தான் இருக்க போறாங்க. ஓ அப்படியா? எங்க அக்கா கிட்ட போனை கொடுங்க. என்னக்கா, நான் ஊருக்கு போனதும் அங்கேயே போய் செட்டில் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு படிக்க போறேன்னு அமெரிக்கா கிளம்பி போயிட்ட. நீ போனதுக்கு அப்புறம் நான் அங்க தனியா இருந்து கஷ்டப்படணும். எனக்கு அருமையான குடும்பம் இங்க இருக்குல்ல, சோ நான் இங்கே வந்துட்டேன். அம்மா யார் அண்ணனா? ஆமா, குடுங்க. இந்தா பேசு. ஹாய். என்ன அர்ஜுன், அமெரிக்கா போயிட்டியா? செம ஜாலியா இருக்க போல. என்னை விட அர்ஜுன் போயிட்டான். இனிமே அவன் கிட்ட அடி வாங்காம எஸ்கேப் ஆயிட்டோம்னு நினைச்சு அங்க எல்லாரும் ஜாலியா இருக்கீங்க போல. அப்படின்னு வச்சுக்கலாம் அர்ஜுன். அடுத்த ஃப்ளைட் ஏறினா நாளைக்கே நாங்க வந்துருவேன். பிச்சிடுவேன் உங்களெல்லாம். சரிண்ணா, நேத்து உனக்காக நாங்க மாடியில இருந்து டாட்டா காட்டினோமே, நீ அத பாத்தியா? பார்த்தேன். நீங்க பவி எல்லாரும் எனக்காக டாடா காட்டினீங்களே. ஏ அர்ஜுன், போய் தானே சொல்ற. நீ ஃப்ளைட்ல இருந்து பார்க்கும்போது நாங்களே எறும்பு மாதிரி கூட தெரிஞ்சிருக்க மாட்டோம். ஏய், நிஜமா தெரிஞ்சீங்கப்பா. ஆமா, பவி எங்க? ஆளைய காணோம். பவி மாடியில தான் இருக்கானா? இரு கூப்பிடுறேன். ஏ பவி, அர்ஜுன் ஃபோன் பண்ணிருக்கான், கீழே வா. போனை கொடு. சரிடா அர்ஜுன், நான் கொடுத்த பொருள் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சுக்கோ. ஏதாவது தேவைன்னா சொல்லு, உடனே அனுப்பி வச்சிடுறேன். சரியா? சரிங்கம்மா. சரி சரி. நீ இப்பதான் ஃப்ளைட்ல இருந்து வீட்டுக்கு போயிருப்ப. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிட்டு நல்ல ரெஸ்ட் எடு. சரியா? நாங்களாம் அப்புறம் பேசுறோம். என்னடி? அர்ஜுன் ஃபோன்ல. அவன் கட் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டான். நீ போய் உன் வேலையை பாரு. நான் பேசுறதுக்குள்ள எதுக்கு கட் பண்ணீங்க? ஆமா,
இவ பெரிய இளவரசி, இவ வர்ற வரைக்கும் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பாரு. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் போ. அவன் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். பவி, ஃபோன் தானே. நெக்ஸ்ட் டைம் அர்ஜுன் ஃபோன் பண்றப்போ சொல்றேன், நீ அப்ப வந்து பேசு, சரியா? குட்டீஸ், நீங்களும் போய் படிங்க போங்க. ம் ம் ம். சரிதா, நீயும் ஒரு நிமிஷம் வெளியில போயேன். நீங்க என்ன சித்தி, அவகிட்ட போய் அர்ஜுன் ஃபோன் பண்ணுவான் அப்புறம் பேசுன்னு சமாதானப்படுத்தி அனுப்புறீங்க? ஏய், நான் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். சரிதா தான் தப்பு பண்றா. பவித்ராவ அர்ஜுன் கிட்ட இருந்து வேணும்னே ஒதுக்குறோன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. ஆனா சரிதா என்னடானா அத வெளிப்படையா தெரியற மாதிரி நடந்துக்கிறா. அவங்க 2 பேரையுமே வாண்டடா பிரிக்கணும்னு நினைச்சா அவங்க ஒண்ணுதான் சேருவாங்க. அதுதான் யதார்த்தமும் கூட. அத தாண்டி அர்ஜுன் கிட்ட இருந்து இவளை நிரந்தரமா பிரிக்கணும்னா அத நம்ம மாத்திதான் ப்ளே பண்ணணும். என்ன சித்தி சொல்றீங்க? ஆமா ஜோதி, அர்ஜுன் என்னைக்கா இருந்தாலும் திரும்பி வந்ததும் அவன் கூட தான் சேருவோன்னு பவித்ராவோட மனசுல நம்பிக்கை இருக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். ஒரே ஒரு வார்த்தை நம்மள பிரிக்கணும்னு நினைச்சுதான் உன்னை ஃபாரினுக்கு அனுப்புனாங்கன்னு பவித்ரா அர்ஜுன் கிட்ட சொன்னா போதும், அடுத்த நிமிஷமே அவ கிளம்பி வந்துருவான். அந்த அளவுக்கு இப்போ அவங்க 2 பேரும் க்ளோஸா இருக்காங்க. ஐயோ, அப்படி ஒரு விஷயம் நடந்தா அண்ணி ரொம்ப கடுப்பாயிடுவாங்களே. அதுக்குதான் சொல்றேன், பவித்ரா விஷயத்துல ரொம்ப கண்டிப்பா இருக்க வேண்டாம்னு. அவ பாட்டுக்கு அவ மனசுல நம்பிக்கைய வளர்த்துக்கிட்டு காத்துட்டு இருக்கட்டுமே. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கைய எப்படி அவன் நம்பிக்கையா மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். இப்ப என்னதான் சித்தி பண்ணணும்னு சொல்றீங்க? நான் சொன்ன மாதிரியே நீ பவித்ரா கிட்ட பேசினா போதும், மத்தது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சித்தி, நான் பேசுறேன். ஹலோ, சொல்லு. ஹலோ, வண்டி கிளம்பிடுச்சு. இன்னும் 5 நிமிஷத்துல உன்னை கிராஸ் பண்ணிட்டோம். ரெடி சார். ஒயிட் கலர் ஷிஃப்ட், வண்டி நம்பர். ஓகே சார். கரெக்டா அடிச்சிடு, மிஸ் பண்ணிடாத. நான் பாத்துக்கிறேன் சார். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டேன்னா போதும். இல்லாட்டி மேடத்திட்ட நான் தான் பாட்டு வாங்கணும். கடவுளே, இந்த தடவையாவது எனக்கு சாதகமா நடந்துக்கப்பா.
பவி, என்ன பவி, அண்ணி உன்னை அர்ஜுன் கிட்ட பேச விடலன்னு சோகமா இருக்கியா? அப்படியெல்லாம் இல்ல சித்தி. சும்மா சொல்லாத. சோகம் இல்லாம தான் உன் கண்ணு ரெண்டும் கலங்கிருக்கா என்ன? எனக்கு தெரியும் பவி, நீ அர்ஜுன் மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கேன்னு. எப்படி தெரியுமா? அர்ஜுன் ஃபாரின் போக மாட்டேன்னு சொன்னப்ப உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா போகாதுன்னு தடுத்திருப்பாங்க. ஆனா நீ என்ன செஞ்ச? அவன்கிட்ட பேசி அதுதான் அவன் எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு புரிய வச்சு அவனை ஃபாரின் போக கன்வின்ஸ் பண்ண. நிஜமாவே உன் வயசுக்கு மீறின பக்குவத்தோட நடந்துக்கிட்ட. எனக்கே ஆச்சரியமா தான் இருந்துச்சு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் அர்ஜுன் மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருக்கேன்னு. ரொம்ப பெரிய விஷயம் பவி நீ செஞ்சது. நிறைய விஷயத்துல எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சுதான், இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனா அதுக்குன்னு உன்னை வெறுக்கிற அளவுக்கு உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. ஏன்னா நீ இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக நிறைய செஞ்சிருக்க. ஆனா நீயே இப்போ ஒரு பெரிய தப்பு பண்றியோன்னு எனக்கு வருத்தமா இருக்கு.